Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் பிரகாஷ். தமிழ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இப்படி பல மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. சார் இதெல்லாம் ஒரு வீடியோவா? நிஜமாக இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் நான் ஹால் சூப்பர்வைசராக போயிருந்தப்ப 2 பசங்க லாஸ்ட் மினிட்ல பெண்ணே இல்லாமல் வந்திருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பட் அது தவறி விழுந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல பசங்களுக்கு அந்த டென்ஷனில் இருக்கும். அதனால தான் நான் நாளைக்கு சொல்லாமல் இன்றைக்கி சொல்கிறேன். ஆனால் நாளைக்கும் திருப்பி சொல்லுவேன். பட் இன்றைக்கி நான் ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த வேலையை முடிச்சிருங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ, திஸ் இஸ் த வெரி வெரி ஹைலி ப்ரியாரிட்டைஸ்டு ஜாப். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஜாப். இதை பண்ணிடுங்க. ரைட்டா? என்னென்னலாம் திங்ஸ் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேனா நீங்கள் வச்சுக்கணும். நல்லா எழுதக்கூடிய 2 பேனா. நிறைய பேர் புதுசாக வாங்குவாங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் புதுசாக தான் வாங்கிக்கிறேன்னா, அந்த பேனாவை புதுசாக வாங்கிட்டு அப்படியே போய் எக்ஸாம் ஹாலில் வச்சு எழுதாதீங்க. இன்னிலேருந்து ஒரு 10 தடவை எழுதி பாருங்கள். அதில் எக்ஸாம் ஹாலில் போய் என்ன பண்ணது, பயங்கர மோசமாக சொரன்னு எழுதும், ஒரு மாதிரி பல்லு கூசுற மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில பேனா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். எக்ஸாம் ஹாலில் நம்மளால் எழுதவே முடியாது. அதனால் புதுசு வாங்கினீங்கன்னா இன்றைக்கே எழுதி அதில் பழகிடுங்க. ரீஃபில் பெண்ணை முடிஞ்ச அளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை சார் அதில் தான் நான் எழுதுங்க. பெட்டர் யூஸ் ப்ளூ ஆர் பிளாக். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளூ அல்லது பிளாக் தான் யூஸ் பண்ணணும். இங்கு பென் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுதான் ஹைலி ப்ரியாரிட்டைஸ்டு. நம்மளுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக வரும். ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பென்சில் வச்சுக்கோங்க. நீடில் பென்சில் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. நீடில் பென்சில் இல்லை அப்படின்னா ஷார்ப்னர் மறந்துட்டு போயிடாதீங்க. அங்கே போய் தயவு செய்து இப்படிலாம் பண்ணாதீங்க. பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருங்க. நீங்கள் உங்கள் ஹால்குள்ளே இருப்பீங்க, எப்போ யார் வராங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன அசைவு, ஒரு சின்ன தவறுதல் பண்ணாலும் கண்டிப்பாக அது உங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பப்ளிக் எக்ஸாமில் விளையாடாதீங்க. நீங்கள் நேர்மையானவங்களாக தான் இருப்பீங்க. பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிச்சா கூட அது கல்லுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இட் வில், உங்களோட நேரம் காலம் அதெல்லாம் நம்மளுக்கு அதில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பட் சம்டைம்ஸ் சம்திங் கேன் ஹேப்பன். ஸோ வி மஸ்ட் ஆல்வேஸ் பி ப்ரிகாஷன். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ரிகாஷனோட இருக்கணும். ரைட்டா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் எரேசர். நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படி வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல்சோ 2 நம்பர்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்கேலு, ஸ்மால் ஸ்கேல், லாங் ஸ்கேல். எதுக்கு அப்படின்னா, மார்ஜின் போடுறதுக்கு டாப் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் எப்பயுமே போட்டிருக்கும். டாப் மார்ஜின் போடுறதுக்கு சின்ன ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா 2 கூட அசிங்கமாக இருக்கும். லாங் சைஸ் ஸ்கேல்னால் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கொஷின் முடிஞ்சதுக்கப்புறம் போடுற கொஷினுக்கு லாங் சைஸ் ஸ்கேலை விட ஸ்மால் சைஸ் ஸ்கேல் ஈஸியாக இருக்கும். சின்ன படங்கள் வரைகிறதுக்கெலாம் அது ஈஸியாக இருக்கும். ஏன் சார் 10 தூக்கிட்டு போவோம், 10 தூக்கிட்டு போகிறவன் நல்லா எக்ஸாம் எழுதுவான், ஈஸியாக எக்ஸாம் எழுதுவோம். பிளான் பண்ணணும். இந்த படத்தை இந்த ஸ்கேலில் வரையணும். யூ மஸ்ட் பி பிளான் ஹியர் இட் செல்ஃப். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கர்ச்சிஃப். இது எல்லாரும் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் போனோடனே எக்ஸாம் ஹாலில் நாங்களாம் எதுவுமே பாக்கெட் எடுத்து விட சொல்லுவாங்க. இந்த கர்ச்சிஃபை காட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் கர்ச்சிஃப் எடுத்து காட்டினீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸியஸ்ட் திங். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், கர்ச்சிஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ ஒரு சிலருக்கு பயத்தில் வேர்க்கும். எக்ஸாம் ஹாலில் மேபி ஃபேன் ஓடாமல் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் போகக்கூடிய எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தமிழ் இங்கிலீஷ்க்கு ஒரு எக்ஸாம் போவீங்க, அதுக்கடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க. அப்போது நீங்கள் வந்து போகிற எக்ஸாம் ஹாலில் மேபி அன்றைக்கி அந்த ஏரியாவில் டோட்டல் ஆஃபாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பவர் ஷட் டவுன் இருந்துச்சுன்னா. ஸோ வேர்க்கும். எதுவுமே நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியாது, எதுவுமே நம்ம முன்னாடியே முடிவு பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், கர்ச்சிஃப் எடுத்துகிட்டு போங்க. வேர்க்கும். அது ஒரு சிலருக்குலாம் வேர்வை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மேபி அன்றைக்கி லேட்டாக வந்துருக்கலாம், பஸ்ஸு வேகமாக போயிருப்பீங்க, எக்ஸாம் ஹாலில் உட்காந்தோடனே ஊற்றும். அது அப்படியே டென்ஷனில் ஆச்சுன்னா அது அப்படியே ரொம்ப பேப்பரை தொட்டோன்னே வரும், இங்கு எல்லா பக்கமும் உரியும், கையெழுத்து போடுறப்ப வேண்டாம். அதுக்கு தான் ப்ரிகாஷனாக சொல்கிறேன் கர்ச்சிஃப். அதில் ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டேன். யாரும் ஒன்றும் இல்லை, பாக்கெட் வச்சு எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் எக்ஸ்டர்னல் அதாவது இன்விஜிலேட்டர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் அழகாக உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அடுத்து ரப்பர் பேண்ட் ரொம்ப முக்கியம். ரப்பர் பேண்ட் இல்லாமல் பாக்கெட்டுக்குள்ளே சொருகிட்டு போகிறது, இப்படி சொருகிட்டு போகிறது, இப்படி பாக்கெட்டில் சொருகிட்டு போகிறது. இதனால தான் போன தடவை அந்த பையங்களுக்கு அப்படி நடந்துச்சு. என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பாக்கெட்டில் 2 பேனா, இந்த பாக்கெட்டில் 2 பென்சிலு, ஸ்கேல் என்ன அப்படின்னா இப்படி நேராக சொருகி வச்சுருக்கான் தொடங்கிட்ட. ஸ்கேலு டொப்புன்னு உடஞ்சி போச்சு. பேனா ஒன்று பஸ்ஸில் வரப்போ விழுந்துருச்சு. எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்தோடனே வச்சுருந்த இன்னொரு பேனால் எழுதலை, அவனுக்கு எழுத வரல, என்ன பண்ணனே தெரியலை. ஸோ இன்விஜிலேட்டர் நான் இருந்தாலும் என்ன பண்ணி இன்னொரு பசங்கிட்ட அவங்க கிளாஸ்மேட்டை வாங்கி கொடுத்தோம். இது எல்லா நேரமும் நடக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும்னு. அது நல்லா இல்லை, அது வேண்டாம், அது டென்ஷனை உண்டாகும். அதனால் எப்பயுமே ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா 2-3 ரப்பர் பேண்ட் நல்லா டைட்டாக போட்டு சிங்கிளாக பிடிச்சோன்னா அது எதுவுமே கீழே விழுகாத அளவுக்கு அழகாக பண்ணி எடுத்துகிட்டு போங்க எக்ஸாம் ஹாலுக்கு. சரியா? ஒரு சிலர் இவ்வளோ பெருசாக கொத்தா தூக்கிட்டு வருவாங்க. அப்படியே பேனா 10 பேனா, 10 பென்சிலு, 10 ரப்பரு, 10 ஷார்ப்னரு, அதெல்லாம் வேண்டாம்.
ரைட்டா? சிம்பிளாக என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. வாட்ச் மெயினாக நீங்கள் கட்டிட்டு போகக்கூடாது, வாட்ச் கட்டிட்டு போக அலௌடு கிடையாது. அதனால் வாட்ச் கட்டிட்டு போகாதீங்க. பெல் டைமிங் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றின ஸ்பெஷல் வீடியோ நான் போடுறேன். பெல் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனம், அந்த பெல்லில் கவனம் இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக நம்மளோட மார்க்கு போயிடும். அதனால் பெல் டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர காத்துட்ருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா, பாய்.